வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் கோட்னுடைய தகவல் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள். ஓகே, கோட்லேருந்து என்ன ஒரு தகவல்னா, எல்லாருமே அப்டேட் எப்படா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட் தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் இனி கோட்டை பற்றின பேசக்கூடிய விஷயங்கள், படத்தினை பற்றின தகவல்கள் அடிக்கடி நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் மந்த் வரப்போகுது, அவ்வளோதான், ப்ரொமோஷன் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் படத்தினுடைய 3rd சிங்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மிட்ல எல்லா சாங்கும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு ஆக்டர்ஸாக இன்டர்வியூஸ் பண்ணுறது, படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க கோட்டினுடைய ட்ரைலர் கண்டிப்பாக ஆகஸ்ட் எண்ட். ஏன்னா செப்டம்பர் 5 அப்படின்னும் போது படத்துக்கு ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்ன தான் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட், ட்ரைலர் எல்லாமே வரும். கரெக்டாக படத்துக்கு 10 நாள் டிஃப்ரென்ஸில் ட்ரைலர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது 3rd சிங்கிள் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ கோட்லேருந்து 3rd சிங்கிள் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கலந்த ஒரு பெப்பியா, இல்லை லைக் இப்போ திரிஷா மேம் வந்து ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க சாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து கூட ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ எந்தளவுக்கு ட்ரூ அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் ஷேர் பண்ணிடுறேன். வாரிசில் எப்படி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சாங்க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் சீன்ஸ் வருவார், ஸோ அதே மாதிரி ஒரு சீனோட கனெக்ட் பண்ணி சாங் வர மாதிரி தான் திரிஷா அவர்களுடைய போர்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த ஒரு சாங் தான் வர மாதிரியான டாக்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லை, அந்த ஒரு சாங்ஸை பாடந்து யாருன்ற ஒரு டாக்ஸ் இருக்குங்க. கேட்டதுமே வாவ் அப்படின்ற மூமெண்ட் தான் எனக்கெல்லாம். ஏன்னா இவனுடைய இசையில் ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் வாவ், கண்டிப்பாக அவங்க பாடியிருந்தால் செம்மையாக இருக்கும்னு தோணுச்சு. இருந்தால் பாட்டு செம்ம தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க.